அடுத்தனா நாங்கள் இன்டர்னல் ஹிஞ்ச் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இது ரேர் கேஸ் தான் என்றாலும் பார்த்துருவோம். இப்போ நாங்கள் இது ஒரு ப்ராப் கேண்டிலீவர், இது ஃபிக்ஸ் சப்போர்ட், இது ரோலர் சப்போர்ட். இதில் ஒரு ஹிஞ்ச் இருக்குமெண்டா பிணைச்சல், இதை நாங்கள் இன்டர்னல் ஹிஞ்ச் என்று சொல்லலாம். அதில் மொமெண்ட் 0, பெண்டிங் மொமெண்டம் 0, அதில் மொமெண்ட் 0. அப்போ இன்டர்னல் ஹிஞ்சுக்கு நாங்கள் பின், அதாவது பின், எக்ஸ்டர்னல் பின், ஒரு இன்டர்னல் பின். இப்போ நாங்கள் எக்ஸ்டர்னல் பின், ஒரு பின் சப்போர்ட், நாங்கள் பின் சப்போர்ட் என்று குறிக்கிற இந்த பின்னுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தா ரெண்டும் கிட்டத்தட்ட உண்டு. இதுலேயும் மொமெண்ட், பெண்டிங் மொமெண்ட் 0 தான் பெறும். கணக்கு செய்ய பார்ப்போம். மொமெண்ட் 0, இதுலேயும் மொமெண்ட் 0. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இது வந்து எந்த காரணம் கொண்டும் டிஸ்பிளேஷன் ஆகாது. இது அப்படியே ஒரே நிலையாகவே இருக்கும். இது கொஞ்சம் தானே இஞ்சாலையும் அங்காலையும் டெல்டா 0, அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகாது, மூவ் பண்ணாது. ஆனால் இந்த இன்டர்னல் ஹிஞ்ச் வந்து பீம் வந்து மேபி இப்படி டிஃப்ளெக்டட் ஆகலாம். டிஃப்ளெக்ட் ஆன இந்த இன்டர்னல் ஹிஞ்ச் இங்கே இருந்தது, இப்போ கொஞ்சம் கீழே வந்திருப்பார். அப்போ இந்த மொமெண்ட் எல்லாம் பிரின்சிபல் எல்லாம் சேம், ஆனால் வந்து இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கலாம். கணக்கு செய்ய பார்ப்போம். அப்போ ഇതിൻ്റെ ரியாக்ஷன் அதற்கு பார்ப்போம்டா, ഇതിൻ്റെ ரியாக்ஷன் அது சேம் தான். இதில் வந்து ஃபிக்ஸ் சப்போர்ட்ன்றபடியாக இதில் 2 ஃபோர்ஸ், ஒரு மொமெண்ட் இருக்கும். இதில் ரோலர் சப்போர்ட்ல ஒரு 4 அன்னோன் இருக்கு. 4 அன்னோன் இருக்கு. ஈக்குவேஷனை பொறுத்தளவில் ஞாபகத்தில் வச்சுருங்க, இதில் ஈக்குவேஷனை பொறுத்தளவில் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எழுதலாம். அதை விட ஒரு ஹிஞ்சுக்கு ஒரு ஈக்குவேஷன் படி எழுதலாம். அப்போ இதில் டோட்டல் எத்தனை ஈக்குவேஷன் இருக்குன்னா 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன், ஒரு ஹிஞ்ச் இருக்கிறபடியா அந்த ஒன்று வரும். டோட்டல் 4 ஈக்குவேஷன் இருக்கு. 4 ஈக்குவேஷன் இருக்கு. அன்னோன் இன்டர்னல் ஹிஞ்சுக்கு மட்டும் இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். அன்னோன் வந்து 4, 1, 2, மொமெண்ட் 3, 4. இப்போ அன்னோன் 4. Equation 4, unknown 4, therefore this is a unknown 4, equation 4, statically determinate beam. இது ஒரு ஸ்டாட்டிக்கலி சமநிலை ஈக்குவேஷனால எல்லா ஃபோர்ஸையும் காணலாம். இன்டர்னல் ஹிஞ்ச் வரைக்க எங்களுக்கு வந்து எத்தனை இன்டர்னல் ஹிஞ்ச் வருதோ அப்போ அத்தனை ஈக்குவேஷன் கூடும். பெருசாக உங்களுக்கு இன்டர்னல் ஹிஞ்ச் கணக்கில் பெருசாக வாரையில் வந்தால் பார்ப்போம். அப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஃபிக்ஸ் பீம், 2 பக்கம் ஃபிக்ஸ் சப்போர்ட் இருக்கு, ஃபோர்ஸ் எதுவும் தாக்கும். இதில் 2 ஹிஞ்ச் இருக்குன்னு வைப்போம், 2 இன்டர்னல் ஹிஞ்ச் இருக்குன்னு வைப்போம். 2 இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்தால் இதில் வந்து அன்னோனை பார்த்தா 6, நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபிக்ஸ் சப்போர்ட்டில் 3, 2 பக்கம் ஃபிக்ஸ் சப்போர்ட்டில் 3, 3, 6. அப்போ அன்னோன் 6. நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்லாம் ஹிஞ்ச் இருந்தால், இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்தால் அடிஷனலாக 2 ஈக்குவேஷன். இதில் 2 ஹிஞ்ச் இருக்கக்கூடிய 2 F5. இப்போ 6ல் 5 கழிச்சா 1 அடிஷனல் 1 அன்னோன் இருக்கு. அப்போ therefore ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம் எங்களால் தீர்க்க இயலாது, ஒரு தெரியாக்கணியும் கூட இருக்கு. அப்போ இது சிங்கிள் டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம். அப்போ இதை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நம்பர் ஆஃப் அன்னோன் 3, அதில் மாற்றம் இல்லை. 1, 2 pin support, roller support 3. Number of unknown 3. Number of equation
த்ரீ ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்குது கட்டாயம், அதை விட ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச் இருக்குது 1. இப்போ 4. இப்போ எங்களுக்கு அன்னோன்லேருந்து ஈக்குவேஷனை கிடைச்சா -1. உங்களுக்கு வந்து -3 -4 -1. அதோட மீனிங் என்னன்னு சொன்னால் இது அன்ஸ்டேபிள், ஒரு நாளும் இது வந்து ஸ்டேபிளாக இராது. நாங்கள் கொஞ்சம் காமன் சென்ஸ் பார்த்தோம்னா இது ஒரு ஹிஞ்ச், இதுவும் ரோலர் சப்போர்ட்டும் ஹிஞ்ச் தான். அப்போ நடுவுலையும் ஒரு ஹிஞ்ச் இருந்தால் ஒரு நாளும் இது சமையல் இப்படி விழுந்துடும், நிற்காது. இது அன்ஸ்டேபிள், நிற்காது. இப்படி கணக்கு வராது, நாலேஜுக்காண்டி சொன்னான். அதே மாதிரி இந்த கேஸில் ஹிஞ்ச் இல்லா 2 ரோலர் சப்போர்ட்னா நான் எதுவுமே சொன்னேன். இதில் நம்பர் ஆஃப் அன்னோன் 2, 2 ரோலர் சப்போர்ட் 2, நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எழுதலாம். இப்போ 2ல் முடிவுனா -1, அப்போ அதுவும் அன்ஸ்டேபிள். காமன் சென்ஸ் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு ரோலர், இது ஒரு ரோலர், சும்மா தட்டி விட்டால் உருண்டு கொண்டே போகும். ஐடியல் கேஸில் உருண்டு கொண்டே போகும். அப்போ இதுவும் அன்ஸ்டேபிள். ரைட். இந்த பீம் இப்போ எடுத்தோம்னு சொன்னால் இதில் யூடிஎல் இருக்குது, சிம்பிளி சப்போர்ட் பீம் 2 மீட்டர், 3 kN/m. யூடிஎல் இருக்குது, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். இப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னா இந்த இப்போ டோட்டல் எங்களுக்கு 6 kN, பிகாஸ் for 1 meter 3 kN, டோட்டல் பீம் லென்த் 2 மீட்டர், therefore 2 × 3 டோட்டலாக 6 kN எங்களுக்கு தாக்கும் கீழ் நோக்கி. அதை நாங்கள் இதுக்கு சர்வ சமன் இது போட்டு நடுவில் இந்த நீளத்தின் சென்ட்ராய்ட் சென்டரில் இருக்கும், அந்த வெயிட்டின் சென்ட்ராய்ட் சென்டரில் இருக்கும். அப்படின்னு பார்த்தா இதில் 6 kN போட்டுட்டு நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அப்படி சர்வசமனாக எடுத்து கணக்கு செய்ய இயலாது. சில நேரம் நாங்கள் திருப்பம் எடுக்கிறதுக்கு, ரியாக்ஷன் காண்றதுக்கு, திருப்பம் எடுக்கிறதுக்கு இதை நாங்கள் பாவிப்போம். வேறு சந்தர்ப்பத்தில் கணக்கு செய்ய சொல்கிறேன், பாவிக்கலாம். ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் இதுக்கும் இது சர்வசமன் என்று எடுக்க இயலாது. ஏண்டா எல்லா இடத்துலையும் தாக்குற ஃபோர்ஸை ஒரு இடத்துல தனியாக போட்டு எல்லா சந்தர்ப்பத்திலையும் மொமெண்ட் எடுக்கலாம், எல்லா சந்தர்ப்பத்திலையும் அப்படி செய்யலாது. மொமெண்ட் எடுக்க ரியாக்ஷன் காண்றது மொமெண்ட் எடுக்கிறதுக்கு நாங்கள் இதை பாய்ப்போம். இப்போ நாங்கள் செய்ய சொல்கிறோம். அப்போ நாங்கள் ஏ என்ற பாயிண்டில், இப்போ இந்த பீம்ன்ற ஏ என்ற பாயிண்டில் பெண்டிங் மொமெண்ட் ஆயிரம் என்ன, பெண்டிங் மொமெண்ட் என்ன, சியர் ஃபோர்ஸ் என்ன என்று கேட்டால் நாங்கள் இது என்னென்று செய்யலாம்டா, இந்த துண்டை நாங்கள் ஏயில் நாங்கள் வெட்டணும். வெட்டி எல்ஹெச்எஸை பார்க்கலாம் அல்லது ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். ரெண்டுக்கும் ஒரே விட தான் வரும். எது சுவமோ அதை நீங்கள் எடுக்க வேண்டிய. அப்போ நாங்கள் இந்த பீமை நான் ஏயில் வெட்டி இது எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட், இது ஆர்ஹெச்எஸ். ஏ என்ற பாயிண்ட் தான், அதே பாயிண்ட் தான். இப்படி நாங்கள் உடைச்சி பார்த்தோம்னா எங்களுக்கு இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எப்பிஎஸ் ஆகும். இப்போ இன்டர்னல் ஃபோர்ஸில் நாங்கள் 2 தான் இங்கே எடுக்கிறோம். நாங்கள் ஒன்று ஷியர் ஃபோர்ஸ், ரெண்டாவது பெண்டிங் மொமெண்ட். பெண்டிங் மொமெண்ட் வந்து இப்போ நான் வந்து இந்த சைன் கன்வென்ஷன் தானே எடுக்கிறேன். சைன் கன்வென்ஷன் என்னென்னு சொன்னால் எல்ஹெச்எஸ்க்கு எனக்கு ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டை தான் நான் வந்து பாசிட்டிவாக எடுக்கிறேன். ஆர்ஹெச்எஸ்க்கு ரைட் ஹேண்ட் சைட்டுக்கு கிளாக் வைஸ் மூமெண்ட்டை நான் வந்து பாசிட்டிவ் சைன் கன்வென்ஷனாக எடுக்கிறேன், பாசிட்டிவ் வேல்யூவாக எடுக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து விட்டால் இந்தையும் இது ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்கிறபடியா இந்தையுமே கேன்சல் ஆகி சைவராகும். ரெண்டையும் சேர்த்து விட்டிங்கன்னா இந்த எம்எம் கேன்சல் ஆகும். அதே மாதிரி ஷியர் ஃபோர்ஸ் வந்து எனக்கு டவுன் சைட், இடப்பக்கத்துக்கு டவுன் சைட் பாசிட்டிவ் வந்து எடுக்கிறேன். வெள்ளப்பக்கத்துக்கு நான் வந்து அப்வர்ட் சைட் மேல் நோக்கி பாசிட்டிவ் வந்து எடுக்கிறேன். கீழ் நோக்கி
எல்ஹெச்எஸ் கீழ் நோக்கி பாசிட்டிவ், ஆர்ஹெச்எஸ் துண்டுக்கு மேல் நோக்கி பாசிட்டிவ் எடுக்கிறேன். இது என்னுடைய சைன் கன்வென்ஷன். சில பேர் வந்து ஷியர் ஃபோர்ஸ் அநேகமாக மாற்ற மாட்டோம், சில லெக்சர்ஸ் வந்து மாறி படிப்பிக்கணும். இதை உடைச்சு பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்ட்டை அவை பாசிட்டிவாக எடுத்து செய்வினோம். ஆனால் இது 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 கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். ஷியர் ஃபோர்ஸ் அநேகமாக மாற்ற மாட்டோம். ஷியர் ஃபோர்ஸ் வந்து எந்த புத்தகத்துலையும் கொடுத்தாங்க. இதை இன்னும் சொல்லணும்னா இந்த மொமெண்ட் வந்து நான் வந்து இது வந்து நான் எடுத்தேன்னா இந்த மொமெண்ட் வந்து நான் போட்ட மொமெண்ட் வந்து இது இப்படி என்ன சொன்னால் இது வந்து இதை எப்படி வளைக்க போகுது, அதாவது இதுவும் அப்படித்தான். ரைட். அப்போ நாங்கள் இப்போ எங்களோட சைன் கண்டிஷன் என்னென்னா எல்ஹெச்எஸ்க்கு ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ், ஆர்ஹெச்எஸ்க்கு கிளாக் வைஸ் பாசிட்டிவ் மொமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ் வந்து டவுன் சைட் பாசிட்டிவ் எல்ஹெச்எஸ், டாப் வைஸ் பாசிட்டிவ் ஆர்ஹெச்எஸ். நாங்கள் இந்த மொமெண்ட்டை இடப்பக்கத்துக்கு ஆன்டி கிளாக் வைஸ், வலை பக்கத்துக்கு கிளாக் அப்படி சொல்கிற நேரம் சகிங் பாசிட்டிவ்னு சொன்னால் அது வந்து மொமெண்ட்டுக்கு சகிங் பாசிட்டிவ் எங்களோட சைன் கன்வென்ஷன். அதே மாதிரி இது ஷியர் ஃபோர்ஸுக்கு நாங்களோட ஷியர் ஃபோர்ஸ் எடுத்தோம்னா அது வந்து இடப்பக்கத்துக்கு கீழ் நோக்கி, வலை பக்கத்துக்கு மேல் நோக்கி அப்படி சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நாங்கள் இப்படி சொல்லலாம். எப்படி காட்டி விட்டீங்கன்னா சரி. காட்டி விட்டீங்களா ஷியர் ஃபோர்ஸ் வந்து இது பாசிட்டிவ் சைன் கன்வென்ஷன். நாங்கள் இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சென்டரில் பாயிண்ட் லோட் 10 கிலோமீட்டர் டவுன் சைடாக தாக்குது. இப்போ நாங்கள் இதில் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் பார்க்க வேண்டியது ரியாக்ஷனை காணணும்னு சொன்னால் நாங்கள் திருப்பம் சமநிலை ஈக்குவேஷனை பயன்படுத்தும். ஆனால் இது ஒரு லோடும் சிமெட்ரிக்காக இருக்குது, பீமும் சிமெட்ரிக்காக இருக்கிறபடியாக நாங்கள் வந்து 10 கிலோமீட்டர்னு 5 பிரித்து இதில் போடலாம். சில பேர் நினைக்கலாம் ஒரு பக்கம் பின் ஒரு பக்கம் ரோடர்ன்ட்டு. இதில் என்னென்னா பின் சப்போர்ட்டில் வர கிட ஃபோர்ஸ் வந்து சைவர், என்னென்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ வேர்ட்டிக்கலாக தான் 2 பின் நிலையம் இருக்க போது, ரோலையும் இருக்க போகுது. அப்போ இது ஒரு சமச்சீராக எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா நான் டிரெக்டாகவே 10 அரைவாசி 5 கிலோமீட்டர் மேல் நோக்கி, அது கீழ் நோக்கி கூட மேல் நோக்கி, அதே மாதிரி 10 கிலோமீட்டரு அரைவாசியது 5 கிலோமீட்டர் இங்கே மேலே எடுத்தீங்கன்னா 10 கேன்சல் ஆகும். இப்போ நாங்கள் இதில் அனலைஸ் பண்ணக்கு பியில் இருக்கிற ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட்டை பார்ப்போம். பியில் இருக்கிற ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட்டை பார்க்குறேன்டா பியில் 2 பொசிஷனில் கட்டாயம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஒன்று வந்து பி மைனஸ் டெல்டா, அதாவது பிக்கு ஜஸ்ட் பிஃபோர் கொஞ்சம் முன்னுக்கு, இது வந்து பிக்கு அங்கால ஜஸ்ட் ஆஃப்டர் ஒரு கொஞ்சம் ரைட், சிறிய கிட்டத்தட்ட தூரம் வந்து 0 தான், ஜஸ்ட் பிஃபோர் ஜஸ்ட் ஆஃப்டர் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் முதல் வந்து பி மைனஸ் டெல்டாவை எடுப்போம். இது எடுப்போம். இதில் வெட்டி நாங்கள் பீமை பார்க்க போகிறோம். இதில் வெட்டி எங்களுக்கு பீமை பார்க்குறதுக்கு எங்களுக்கு இதில் வெட்டி போட்டு ஆர்ஹெச்எஸ்ஸையும் பார்க்கலாம், எல்ஹெச்எஸ் பார்க்கலாம். எல்ஹெச்எஸ்ஸும் எல்ஹெச்எஸ்ஸே பார்க்கலாம். இதில் வெட்டிட்டோம் 5 கிலோமீட்டர். இப்போ எல்ஹெச்எஸ்க்குரிய சைன் கன்வென்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமென்னு நினைக்கிறேன். பட் சைன் கன்வென்ஷன் இதுதான். இப்போ அதே எல்ஹெச்எஸ்க்குரிய நாங்கள் இதை எடுத்தோம்னு சொன்னால் இதில் வி கீழ் நோக்கி தாக்க போகுது, ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மொமெண்ட், ஆன்டி கிளாக் வைஸில் தாக்கும். அப்போ இதில் சமநிலை ஈக்குவேஷன் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் மேல் நோக்கி எடுத்தோம்னா 5, வி கீழ் நோக்கி தாக்குது, அப்போ மைனஸ் வி சமன் 0, இதிலேருந்து பி சமன் 5. இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட்
P minus delta just before B 5 kilonewton. அதே மாதிரி B பற்றி இது B தான் உண்மையா. B பற்றி நாங்கள் வந்து திருப்ப மறுக்க போகிறோம். திருப்ப மறுக்க நாங்கள் வந்து பியில் இருக்கிற மொமெண்ட்டை மறக்கக்கூடாது. B பற்றி எடுக்க அதே டிரெக்ஷன்லேயே போடுறேன், ஈஸியாக இருக்கும். அதில் இருக்கலாம். அது பியில் இருக்கிற M இருக்குது, அது ஏற்கனவே M இருக்குது. அடுத்தது வந்து 5 தர 2 5 தர 2ன்றது வந்து உங்களுக்கு நாங்கள் போடப்பட்ட ஆன்டி கிளாக் வைஸ் நாங்கள் போட்டாங்க, அது கிளாக் வைஸாக இருக்கிறபடியாக நாங்கள் போட்டதுக்கு எதிராக இருக்கிறபடியாக -10 I2 10 எல்லாம் சேர்ந்தா 0. அப்போ M is equal to 10 kilonewton meter. அப்போ B minus டெல்டாவில் வந்து shear force 5 kilonewton, பெண்டிங் மொமெண்ட் வந்து 10. நான் இந்த டேபிளில் எழுதி விடுறேன். அதே மாதிரி நாங்கள் B plus டெல்டா எடுத்தோம்டா ஜஸ்ட் ஆஃப்டர் நாங்கள் இது B plus எடுத்தால் நாங்கள் இதில் வெட்டி போட்டு பீமே LHSையும் பார்க்கலாம், இதுவினா RHSையும் பார்க்கலாம். நாங்கள் RHS எங்களுக்கு ஈஸியாக இருக்குது, RHS செய்வோம். இப்போ நாங்கள் RHSக்குரிய நோட்டேஷன் இதில் போடுவோம். RHS நோட்டேஷன் மேல் நோக்கி V வந்து பாசிட்டிவ், M எப்படி இருக்குது கிளாக் வைஸ் பாசிட்டிவ். இப்போ நாங்கள் இந்த அனாலிசிஸில் வந்து மேல் நோக்கி நாங்கள் துணிக்கிறோம். மேல் நோக்கி எல்லா ஃபோர்ஸுன்ற கூட்டுத்தொகை 0 சமநிலைக்கு V + 5 0. V is equal to -5 kilonewton. அதே மாதிரி பெண்டிங் மொமெண்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட் அட் B வெட்டி பெண்டிங் மொமெண்ட் எடுக்கிறோம். B வெட்டி பெண்டிங் அதே திசையில் எடுக்கிறோம். ஏண்டா ஈஸிக்காக வண்டி அதுலேயே அப்போ B வெட்டி பெண்டிங் மொமெண்ட் எடுக்க அதில் M இருக்குது, அதே திசையில் M இருக்குது. பிறகு வந்து உங்களுக்கு 2 தர 5ன்றது நாங்கள் போட்ட டிரெக்ஷனுக்கு எதிராயிருக்கு. இப்போ -10 சமம் செய்யும். M is equal to 10 kilonewton meter. இப்போ நாங்கள் இதை எழுதினோம்னு சொன்னால் 10 இது -5 shear force -. இப்போ இதில் என்ன தெரியுதுண்டா பெண்டிங் மொமெண்ட் நாங்கள் shear force பற்றி நான் இதில் கதைக்க வரையில பெண்டிங் மொமெண்ட் வந்து எங்களுக்கு நாங்கள் B minus டெல்டாவில் நாங்கள் அனலைஸ் பண்ணால் B plus டெல்டாவில் அனலைஸ் பண்ண தேவையில்லை, அதே வேல்யூ தான் வரும். அப்போ இது இந்த ஃபர்ஸ்ட் டைம் என்றபடியே நாங்கள் அப்படி செய்யணும். இது மாதிரி பெண்டிங் மொமெண்ட் B என்றால் B minus டெல்டா B plus டே ரெண்டுக்கும் ஒரே விட தான். ஆனால் ஷியர் ஃபோர்ஸ் வந்து ஜம்ப் பண்ணுது எங்களுக்கு ஜம்ப் பண்ணி வேறு வேல்யூ வருது, அதை ஞாபகம் வச்சுருக்கணும். பொயின் லோட் வந்தால் அதில் ஷியர் ஃபோர்ஸ் வந்து ஜம்ப் பண்ணுது. ரைட், அடுத்த கணக்குல ஏயில் ஷியர் ஃபோர்ஸ் என்ன, பெண்டிங் மொமெண்ட் என்ன ஏயில் நாங்கள் ஏ என்று நாங்கள் சொல்கிறது ஜஸ்ட் ஆஃப்டர் தான். இப்போ நாங்கள் ஏ என்று சொல்கிறது கொஞ்சம் ஜஸ்ட் ஆஃப்டர் அதில் வெட்டி நாங்கள் பார்த்தோம்னா சரி, தூரம் 0 தான், இந்த தூரம் 0 தான், அதில் மாற்றம். இப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னா 5 kilonewton இப்படி தாக்குது, 5 kilonewton தாக்குது. அப்போ நாங்கள் ஏ என்று சொல்கிறது ஜஸ்ட் ஆஃப்டர் தான், சரிதானே. நாங்கள் மேல் நோக்கி இதில் நீங்கள் LHS இந்த நோட்டேஷன் எல்லாத்தையும் போடுங்க. V இப்படி இருக்குது, M இப்படி இருக்குது, போட்டுட்டு சமன்லையே அரைஞ்சிங்கன்னு சொன்னால் மேல் நோக்கி எடுத்தீங்கன்னா 5, V கீழ் நோக்கி தாக்குது -0. அப்போ B is equal to 5 kilonewton. மொமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஏயில் மொமெண்ட் எடுத்தீங்கன்னா அதே டிரெக்ஷனில் போட்டோன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் M இருக்குது, அதே டிரெக்ஷனில் M இருக்குது. அடுத்தது 5 மற்ற பக்கம் இருக்குது, 5 மைனஸ் தூரம் வெரி வெரி ஸ்மால், அந்த தூரம் வந்து ஸ்மால், அப்போ 0 தான் அது. அப்போ M is equal to 0, பெண்டிங் மொமெண்ட் அதில் 0. இப்போ நாங்கள் இது எழுதினோம்னா பெண்டிங் மொமெண்ட் 0, ஏயில் ஷியர் ஃபோர்ஸ் வந்து 5. அதே மாதிரி சியில் பார்த்தோம்னா சின்றது வந்து ஜஸ்ட் பிஃபோர், நாங்கள் வந்து சின்றது ஜஸ்ட் பிஃபோர் நாங்கள் வரும் தான் சி. இதில் 5 kilonewton தாக்குது,
அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் நாங்கள் அப்ளை பண்ணோம்னா இது வந்து நாங்கள் வட்டி போட்டு ரைட் சைட் பார்க்குறோம். அப்போ ஆர்ஹெச்எஸ் நோட்டேஷனில் தான் பாவிக்கணும். வி இதில் எம் மேல் நோக்கி படுத்தோம்னு சொன்னால் வி ப்ளஸ் 5 0 வி இஸ் ஈக்குவல் டு -5. மொமெண்ட் எடுத்தோம்னா அந்த தூரம் வந்து 0, வெரி ஸ்மால், லெஸ் 0. இப்போ மொமெண்ட் எடுத்தோம்னா நாங்கள் இது பற்றி இதே டிரெக்ஷன் எடுத்தோம்னா எம் இருக்குது -5 இன்டு 0, தூரம் 0, எஃப் எம் இஸ் ஈக்குவல் டு 0 தான். இப்போ நாங்கள் இதை எடுத்தோம்னு சொன்னால் சியில் வந்து பெண்டிங் மொமெண்ட் shear force -5, shear force -5, bending moment 0. இப்போ நாங்கள் shear force டயக்ரத்தை குறிப்பாப்போம். ஒரு அச்சு போகிறோம், கிடையாச்சு தூரம், டிஸ்டன்ஸ். அதில் ஏயில் வந்து 5 கிலோமீட்டர், ஏயில் 5 கிலோமீட்டர், இப்படியே போய் பி மைனஸ் டெல்டான்னு ஜஸ்ட் பிஃபோர் சேம் வேல்யூ தான் 5. அப்போ இதுவும் 5 தான். இப்படியே நேராக போகுது 5 வந்து பிறகு பி ப்ளஸ் டெல்டாவில் பியில் தான் கொஞ்சம் அங்கால போனோடனே -5 வருது. இப்போ இதில் ஜம்ப் பண்ணுது, இதில் ஜம்ப் பண்ணோம், இதில் ஜம்ப் பண்ணி கீழே -5க்கு வந்து இது சகாய்ஞ்சு பி மைனஸ் டெல்டாவில் பி ப்ளஸ் டெல்டா அதே இடம் தான் கொஞ்சம் பி ப்ளஸ் -5க்கு வந்து டிஏ வந்து கான்ஸ்டண்டாக வந்து மைனஸ் இதுலேயும் -5 தான். அண்டபடியாக நாங்கள் அதை ரெண்டையும் இணைச்சி விடுறோம் -5. இதை வேணுமெண்டா இதை நாங்கள் க்ளோஸ் பண்ணி விடலாம். நார்மலாக க்ளோஸ் பண்ணி விடுறது போலாங்க. ரைட், இது வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், எல்லா வேல்யூவும் கிலோ நியூட்டன். பெண்டிங் மொமெண்ட் டயக்ரத்தை வரைஞ்ச கொண்டு சொன்னால் ரைட், நீங்கள் கேட்கலாம் இது என்னண்டு இதில் எல்லாம் இது வந்து இப்படி வரலாம், இப்படி வரலாம், அப்புறம் இப்படி வந்து இப்படி வரலாம், இப்படி வரலாம். நீங்கள் வேணுமென்று சொன்னால் இதில் அப்படி ஆனால் அப்படி யோசிக்கணும்னு சொன்னால் நிறைய இதில் கட் பண்ணி நிறைய இடத்துல கட் பண்ணி நீங்கள் பாருங்க, எல்லாம் அதில் 5 கிலோமீட்டர் ஷியர் ஃபோர்ஸ் தான் பெறும். அதே மாதிரி இதில் கட் பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் கட் பண்ணி பாருங்க, 5 கிலோமீட்டர் தான் பெறும், -5 கிலோமீட்டர். ஸோ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். அடுத்த பிஎம்பி அழகு வந்து கிலோ நியூட்டன் மீட்டர், கிலோ நியூட்டன் மீட்டராக இருக்கிறோம், டிஸ்டன்ஸ் அளவு இருக்கிறோம். இதில் வந்து ரெண்டு எஜ்ஜிலையும் வந்து பின் சப்போர்ட் ரோலர் சப்போர்ட் 0, சென்டரில் வந்து 10, பியில் 10. இப்போ நாங்கள் இது வந்து நேர்கோட்டாக நினைக்கலாம். இதுவும் வந்து நீங்கள் டவுட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்படி வரலாம் தானே, இல்லை இப்படி வரலாம் தானே, இப்படி வரலாம், இப்படி வரலாம் தானே யோசிக்கிறார்கள். நிறைய இடத்துல கட் பண்ணி பாருங்க, எல்லாம் இந்த லைன் நேர்கோட்டில் தான் வரும். இது வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். பெண்டிங் மொமெண்ட் டயக்ரத்தில் ஹாகிங் ப்ளஸ் எடுக்கிறாங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இப்படி வரும், -10க்கு பதிலாக -10 வரும். இப்போ எங்களுக்கு எங்களோட சைன் கன்வென்ஷன் படி இதான் சரி. நாங்கள் எக்ஸாம் வியூவில் பார்த்தோம்னா ஒவ்வொரு காலம் இப்படி கட் பண்ணி பார்த்து எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எல்லாம் பார்த்து செய்கிறது வந்து எக்ஸாமுக்கு டைமை கொண்டு போவோம். இதுவழியாக நாங்கள் ஏதாவது ஒரு ஷார்ட் கட்டாக வச்சு செய்கிறதுக்கு பார்ப்போம். இப்போ நாங்கள் இதில் என்ன ஷார்ட் கட் ஒவ்வொரு ஷார்ட் கட்டை பாவிக்கலாம். நான் பாவிக்கிற ஷார்ட் கட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நாங்கள் அடுத்த முறை கணக்கு செய்ய வந்து ஏயில் வெட்டி சியில் வெட்டி பார்த்து அதில் என்ன என்று செய்ய போகையில் டக்குன்னு நாங்கள் இதில் வச்சு அந்த கன்க்ளூஷனை நாங்கள் எடுப்போம். ஏ வந்து ஒரு பின் சப்போர்ட் அல்லது ரோலர் சப்போர்ட்னு சொன்னால் அதில் பெண்டிங் மொமெண்ட் கட்டாயம் 0 தான். பெண்டிங் மொமெண்ட் இதில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் ஓவர் ஹேங்கிங் பீமில் அல்ல கண்டினியூஸ் பீமில் இதுவும் ரோலர் சப்போர்ட் தான். ஆனால் இப்படி வர சந்தர்ப்பத்தில் இதில் பெண்டிங் இதில் எஜ்ஜில் இதில் வந்து பெண்டிங் மொமெண்ட் 0 தான்.
ஆனால் வந்து இது இன்டர்னல் ரோலர் சப்போர்ட்டாக வந்துட்டா இது வந்து இதால் ஓவர் ஹேங்கிங் போர்ஷன் இன்டர்னல் ரோலர் சப்போர்ட் பண்ணால் பென்னி மோமெண்ட் இதில் 0-ஆக வராது. கவனம். அப்போ வந்து நாங்கள் அப்போ இது என்னென்று நாங்கள் சொல்ல போகிறோம்ன்றா சொன்னால் எக்ஸ்டர்னல் பின் சப்போர்ட்ன்ற ஒரு வேர்டை பாவிச்சிங்கன்னா சரி. வெளிப்பக்கம் எக்ஸ்டர்னல் பின் ஓர் ரோலர் சப்போர்ட்டில் பென்னி மோமெண்ட் சாய்வு. அடுத்தது வந்து நாங்கள் அடுத்த முறை செய்ய நாங்கள் ஏசியில் விட்டம் பண்ணுறோம். நாங்கள் டிரெக்டாக வந்து அதில் பென்னி மோமெண்ட் 0. ரைட். அடுத்தது வந்து இடப்பக்க சப்போர்ட்ல வர ரியாக்ஷன். இது வந்து இடப்பக்க சப்போர்ட்ல வர ரியாக்ஷன் 5. இது வந்து வலப்பக்க சப்போர்ட்ல வர ரியாக்ஷன். இடப்பக்க சப்போர்ட்ல வர ரியாக்ஷன் மேல் நோக்கி இருந்ததுன்னு சொன்னா, இடப்பக்க சப்போர்ட்ல வர மேல் நோக்கி இருக்குன்னு சொன்னா, அதில் வந்து நாங்கள் சிஎஃப்ஓஸ் வந்து நாங்கள் அதில் டிரெக்டாக அந்த ரியாக்ஷன் அங்கே போடலாம். அதே மாதிரி வலப்பக்க சப்போர்ட்ல மேல் நோக்கி 500 இருந்தான்னு சொன்னால் இதில் சிஎஃப்ஓஸ் வலப்பக்க சப்போர்ட்ல மேல் நோக்கி இருந்ததுன்னா -5, கீழ் நோக்கி இருந்தால் +5, கீழ் நோக்கி வர ரியர். அப்போ வலப்பக்க சப்போர்ட்ல -5 வரும். அதாவது இது R சொன்னால் +R, இது வந்து R1, இது R2 இருக்குன்னு சொன்னால் ஏன்னா இதில் வந்து சமச்சீரெல்லாம் 5 வந்துட்டு R1 R2 சொன்னால் சிஎஃப்ஓஸ் வந்து இதில் சிஎஃப்ஓஸ் வந்து +R1ம் வலப்பக்கத்தில் மேல் நோக்கி ஃபோர்ஸ் வந்ததுன்னு சொன்னால் அநேகமாக மேல் நோக்கி தான் வரும். சிஎஃப்ஓஸ் வந்து -R2 ஆயிடும். இப்போ நாங்கள் இது டிரெக்டாக அப்ளை பண்ணோம். என்னென்னா நாங்கள் இது வந்து நாங்கள் ஏன் அப்படி செய்கிறோம்னு சொன்னால் டைமை சேவ் பண்ணுறதுக்காண்டி தான் இப்படி செய்கிறோம். சில நேரத்தில் ரியாக்ஷன் வந்து மற்ற கரைக்கு வந்ததுன்னு சொன்னால் வலப்பக்கத்தில் டவுன் சைட்டில் வந்ததுன்னு சொன்னால் நாங்கள் சிஎஃப்ஓஸ் வந்து அதில் +R2 இருக்குது. மேல் நோக்கி ஃபோர்ஸுக்கு மேல் நோக்கி ரியாக்ஷன் வந்தால் இடப்பக்கத்தில் ப்ளஸ், வலப்பக்கத்தில் மைனஸ். கீழ் நோக்கி வந்தால் அதை டக்குண்டு ப்ளஸ்ஸை மைனஸ் ஆகும், மைனஸ் வந்தால் ப்ளஸ் ஆகும், எதிராக ஆகிவிடும். அப்படி வார சந்தர்ப்பம் வெரி வெரி ரேர். நாங்கள் இந்த 2 கன்க்ளூஷனையும் டிரெக்டாக பாவிச்சோம்னா டிரெக்டாக குயிக்காக நாங்கள் இதை குறிக்கொள்ளலாம். எப்போ வந்து எங்களோட முதல் தத்துவம் இப்படி இதாகத்தான் இருக்கும். எப்போ வந்து எங்களோட முதல் தத்துவம் இதாகத்தான் இருக்கும். இதுலேருந்து தான் நாங்கள் என்ன ஷார்ட்கட் வந்தாங்க. இதான் எங்களோட சைன் கன்வென்ஷன். ரைட். அடுத்த ஷார்ட்கட் பார்ப்போம். நாங்கள் இது குயிக்காக இருக்கிறதுக்கு சிஎஃப்ஓஸுக்கு என்ன ஷார்ட்கட் பாவிக்க போகிறோம் சொன்னால் இடம் இருந்து வலமாக நிறவும் போது இடம் இருந்து வலமாக நாங்கள் மூவ் பண்ணும் போது நகரும் போது இடம் அதாவது இந்த டிரெக்ஷன் ரைட் நாங்கள் மேலே வார ஃபோர்ஸ் எல்லாம் கூட்டி கொண்டு போவோம், கீழே வார ஃபோர்ஸ் எல்லாம் கழிச்சு கொண்டு போவோம். நாங்கள் இந்த இதை வந்து எழுதக்கூடாது. நீங்கள் ஷார்ட்கட் உங்களோட மனதுக்கு நினச்சிக்கொள்ளும். இப்போ நாங்கள் இடமிருந்து வலமாக போகும்போது மேல் நோக்கி வார ஃபோர்ஸை கூட்டி கொண்டு போவோம், கீழே வார ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கழிச்சு கொண்டு போவோம், அதோட கழிச்சு கொண்டு போவோம். இதுதான் சிஎஃப்ஓஸ் நேரத்தை நாங்கள் ஈஸியாக வரையலாம். எப்போ இடமிருந்து வலமாக தான் நீங்கள் போங்க. சில பேர் வந்து வலம் அங்கால ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து இப்படி வாராக்கள் பார்த்தீங்களான்னு சொன்னால் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்டை நோக்கி வாராக்கள் வந்து மாறி பார்க்கணும். மேல் வார ஃபோர்ஸ் எல்லாத்தையும் வந்து கழிச்சு கொண்டிருக்கணும், கீழ் வார ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கூட்டி கொண்டிருக்கணும். நாங்கள் குழப்பம் வேண்டாம், நாங்கள் ஒன்றாவே பார்ப்போம். இடமிருந்து வலமாக போகும்போது கூட்டப்படும் மேல் வார ஃபோர்ஸ் இது கழிப்பட்டு கொண்டு போவோம். இப்போ நாங்கள் இதை வச்சுக்கொண்டு சிஎஃப்ஓஸ் நேரத்தை நான் இப்போ டக்குன்னு குயிக்காக வரைய போகிறேன். இதை வச்சு நாங்கள் வரையும் போது நாங்கள் அப்போதை சொன்ன இது கூட தேவையில்லை. உங்களுக்கு எஜ்ஜில் வந்து இங்கே இடப்பக்கண்டா ப்ளஸ் வெள்ளப்பக்கம் +R1 -R2 கொண்டு போனோம், அது கூட தேவையில்லை. நாங்கள் இதை பயன்படுத்தின வேண்டாம். சரி, இதான் இப்போ. ஆனால் பெண்டி மூமெண்ட் வந்து பின் சப்போர்ட்லையும் ரோலர் சப்போர்ட்லையும் சைவர்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா ஈஸியாக கிடைக்கும். ரைட். இதை வச்சுக்கொண்டு சிஎஃப்ஓஸ் நேரத்தை இப்போ வரைய போகிறேன். ரைட். நான் இது கவனமாக கவனிங்கோ. இதுதான் நீங்கள் எக்ஸாமுக்கு செய்ய போகிற வழி. ரைட். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா முதல் நாங்கள்
இது நாங்கள் முதல் பார்த்தோம்னா இது மேல் நோக்கி 5 கிலோமீட்டர் இருக்குது. இதில் ப்ளஸ் மேல் நோக்கினா ப்ளஸ் நாங்கள் இங்கே இங்கே தான் பார்த்து கொண்டு போகிறோம். மேல் நோக்கினா ப்ளஸ் அந்த 5 இதில் இருக்க போகுது. அது அப்படியே நாங்கள் மூவ் பண்ணி கொண்டு போயிருக்க ஒரு ஃபோர்ஸையும் விட்டாது, ஒரு ஃபோர்ஸையும் எங்களுக்கு விட்டாது. இப்போ அந்த 5 அப்படியே இருக்க போகுது, அப்படியே மூவ் பண்ணி கொண்டு இருக்கு. 5 வந்து இதுக்கு கிட்ட வரைக்க 5 தான் வந்து ஒரு கட்டத்தில் 10 நோக்கி வரைக்க அந்த 5ஓட என்ன நடக்க போகுதுன்னா 10 கீழ் நோக்கி இருக்கு. கீழ் நோக்கி இருந்தால் நாங்கள் வந்து இடமிருந்து விலமா வரும்போது 10 கீழ் நோக்கி இருந்தால் -10. அப்போ 5ஓட -10 ஆக்கினா -5. அப்போ விடத்தில் வந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணி -5க்கு போவார். அப்படியே -5லேருந்து இப்படியே போய்க்க ஏதாவது ஃபோர்ஸ் அம்பிடுதா, தட்டுப்படுதா? ஒரு ஃபோர்ஸும் தட்டுப்படையில. அப்படியே ஒன்றும் இல்லாமல் போய் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய் அப்படியே போய் இங்கே வந்து நிற்பார். நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணி விடலாம். -5 விஷயம் முடிச்சு. இப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து இந்த ஷார்ட்கட் மெத்தட் அழகிறதுக்கு சரியான ஈஸியாக இருக்கும். ஷார்ட்கட் பாவிக்கிறோம். லெஃப்ட்லேருந்து ரைட் நோக்கி போய்க்க மேலே வார ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கூட்டினாங்கள், கீழே வார ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கழிச்சு கொண்டே போனாங்க. இது ஷார்ட்கட் பாவிச்சாங்க ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கீறுறது. பெண்டி மூமெண்ட் டயரத்துக்கு ஷார்ட்கட் நாங்கள் பாவிக்க போகிறோம். அப்போ அது சில பேர் வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயரம் பிறப்பை வச்சு செய்கிறவ பெண்டி மூமெண்ட் ஷார்ட்கட்டுக்கு பிறப்பு ஷியர் ஃபோர்ஸ் டயரத்து இந்த பிறப்பை வச்சு நான் அப்படி செய்யலை என்னென்று சொன்னால் சில நேரம் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பிழை என்று சொன்னால் அப்புறம் ஷியர் ஃபோர்ஸ் டயரத்தின் பிறப்புக்கான பெண்டி மூமெண்ட் டயரமும் பிழையாக இருக்கும். சரியாக செய்தால் அந்த மெத்தட்டும் பாவிக்கணும். அப்போ நான் ஷியர் ஃபோர்ஸ் டயரத்தின் இந்த பிறப்பு வந்து பெண்டி மூமெண்ட் என்ற ஷார்ட்கட் பாவிக்கல, நாங்கள் வந்து வேறு விதமாக செய்கிறோம். எந்த கணக்கு செய்தாலும் நீங்கள் சைன் கன்வென்ஷன் இது வந்து மேலே போட்டுருவோம். தான் சைன் கன்வென்ஷன் சகிங் பாசிட்டிவ் வந்து போட்டுருவோம், கீறி போடுறோம் மேலே கணக்குக்கு மேலே. அதுக்கு தான் நான் சொல்கிற ஷார்ட்கட் பண்ணுறோம். ரைட், பெண்டிங் மொமெண்ட்டுக்கு என்ன ஷார்ட்கட் பாவிக்க போகிறோம்? நீங்கள் ஒரு பக்கத்தை வெட்டி அது இடப்பக்கமாக இருக்கலாம், வலப்பக்கமாக இருக்கலாம். மேலே மேல் நோக்கி வார ஃபோர்ஸாக வர திருப்பம் இப்பவும் பாசிட்டிவாக இருக்கும். வெட்டி பார்த்து நீங்கள் வந்து கட் பண்ணி ஐசோலேட் பண்ணி இதில் வந்து கட் பண்ணணும். கட் பண்ணி LHS ORHS இதுக்கும் சரி இது என்றாலும் உதாரணம் ஒன்றை பார்த்து மேல் நோக்கி வார ஃபோர்ஸுன்ற திருப்பம், மேல் நோக்கி வார ஃபோர்ஸுன்ற திருப்பம் ப்ளஸ் கீழ் நோக்கி வார ஃபோர்ஸுன்ற திருப்பம் நெகட்டிவ். இதை நீங்கள் மனதில் வச்சுருக்கணும், எழுதுறையில் எக்ஸாம் பேப்பர். ரைட், அப்போ அந்த எக்ஸாம்பிளை பயன்படுத்தி செய்யணும். அதே நேரத்தில் இது மறைக்கக்கூடாது, எக்ஸ்டர்னல் பின் சப்போர்ட். இப்போ நாங்கள் இதை வடிவாக எழுதி எக்ஸ்டர்னல் பின் ரோலர் சப்போர்ட்டில் பெண்டிங் மொமெண்ட் 0. நாங்கள் பெண்டிங் மொமெண்ட் காண்றது ஷார்ட்கட் பாய்க்கிறோம். அடுத்தது வந்து ஒரு இடத்துல கட் பண்ணி நாங்கள் LHSஐ பார்க்கலாம், அடுத்தது வந்து RHSஐ பார்க்கலாம். யோர் சாய்ஸ். ஆக்கேக்க மேலே வார ஃபோர்ஸால் வார திருப்பம் மேலே வார ஃபோர்ஸால் வார திருப்பம் பாசிட்டிவ் வந்துடுங்கோ. கீழே வார ஃபோர்ஸால் வார திருப்பம் நெகட்டிவ் வந்துடுங்கோ. ஆமாம், கண்டிங்களா அதுதான் பெண்டிங் மொமெண்ட் ஏறாது, பெண்டிங் மொமெண்ட் வேல்யூவாக இருக்கும். ரைட், நாங்கள் பார்ப்போம். இது மறைமுகமாக நாங்கள் மேலே வர ஃபோர்ஸால் வர திருப்பம் வந்து நாங்கள் பாசிட்டிவாக இருக்கோம்னா மறைமுகமாக இது சகிங் பாசிட்டிவ் வந்து எடுக்கிறோம், ரைட். பெண்டிங் மொமெண்ட் டயரத்தை நாங்கள் ஷார்ட்கட் மெத்தட் தரப்பிடுவோம். இப்போ இதில் வந்து நாங்கள் இது டயக்ராம் இதில் வந்து டக்குன்னு இது 0 ஷுவராக 0 பிகாஸ் இது வந்து 0
பிகாஸ் எக்ஸ்டர்னல் பின் அண்ட் ரோலர் சப்போர்ட். ஓகே, அடுத்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து பி. பி பி அப்போ நாங்கள் இதுதான் பி. இப்போ பார்த்தீங்கன்னா பி. பியில் நாங்கள் இதுலேயும் பட்டலாம் இதுலேயும் பட்டலாம். நான் ஏற்கனவே சொல்லி போட்டேன், இதில் வெட்டினாலும் ஒரே வேலையும் இதில் வெட்டினாலும் ஒரே வேலையும். பெண்டிங் மொமெண்ட்டை பொறுத்த லெவலில் பிரச்சனை இல்லை, பாயிண்ட் லோட்டாலும் எந்த நடக்க போகிறதில்லை. இதில் வெட்டி வார பெண்டிங் மொமெண்ட் தான் இதில் வார பெண்டிங் மொமெண்ட்டும். இதில் வரண்டா இது வந்து ஜீரோ, வெரி வெரி ஸ்மால் ஜீரோ லென்த். இப்போ நாங்கள் இதில் வெட்டி போட்டு பார்ப்போம். இதை வெட்டி போட்டு நாங்கள் இதை கிளம்புனா 5 கிலோமீட்டர் இப்படி இருக்க போகுது, இது இப்படி இருக்க போகுது. இப்போ இதில் ஒன்றும் அப்ளை பண்ணுறதில்லை. நீங்கள் இதில் சியபோஸை பெண்டிங் மூமெண்ட்டை அது வந்து இந்த ஷார்ட் கட்டால் செய்யுங்க. ஷார்ட் கட்டால் செய்யக்க வந்து நீங்கள் வேணுமெண்டா நீங்கள் இதை போட்டுக்கொள்ளுங்க. 5 பக்கம் கொண்ட எம் இப்படி போட்டுக்கொள்ளுங்க, சும்மா எக்ஸாமினருக்காக வேண்டி போட்டுக்கொள்ளுங்க. ஆனால் இது ஒன்றும் பார்க்க தேவையில்லை. நீங்கள் இதில் வந்து மேல் நோக்கி வர ஃபோர்ஸ், இது 5 கிலோமீட்டர் மேல் நோக்கி தாக்குது. அப்போ ப்ளஸ் அதில் வர பெண்டிங் மூமெண்ட் 5 தர 2 ப்ளஸ் அவ்வளோ. 2 10 கிலோமீட்டர் மீட்டர். ரைட், அவ்வளோ. இப்போ இதில் பியில் வந்து 10 கிலோமீட்டர் per மீட்டர். இது வந்து நாங்கள் ஸ்ட்ரைட் லைனால் நினைச்சி விட்டாச்சு. ஏன் ஸ்ட்ரைட் லைன் நினைக்கணும்ன்றது அடுத்த இதில் நான் சொல்கிறேன். சில நேரம் வளைச்சு நினைக்கலாம் தானே, வளைச்சு நினைக்கிற சந்தர்ப்பத்தை அடுத்தது. இப்போதைக்கு ஸ்ட்ரைட் லைனாக நினைக்கிறோம். செய்ய முடிஞ்சது. இன்னொரு கணக்கு இதே மாதிரி ஷார்ட்கட்டாக செய்வோம். ஷார்ட்கட் இந்த பீமை பொறுத்தளவில் இது ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம். 2 பாயிண்ட் லோட் தாக்குது, 12 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர். நாங்கள் படத்தில் பாருங்க. முதல் செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு சப்போர்ட் ரியாக்ஷனை காணணும். சப்போர்ட் ரியாக்ஷனை காணவும் நான் திருப்ப முடித்தோம்னு சொன்னால் இதை பற்றி திருப்ப முடித்தோம்னு சொன்னால் 12 தர 1 கிளாக் வைஸாக இருக்கக்கூடிய 12 தர 1 சக 6 தர 4 6 கிலோமீட்டர் இன்டு 3 + 1 4 மீட்டர் minus R2 into 6 meter. Length of beam 6 meter. Therefore, R2 is equal to 6 meter. Sorry, 6 kilometer. Therefore, R1 is equal to equation number 1 இருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறது R1 வந்து 12 கிலோமீட்டர். Because R1 plus R2 is 18. நாங்கள் பிரதிக்கிறோம். R1 is equal to 12 kilonewton. ரைட், நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டயரக்டாக வெளியே. இப்போ நாங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுகளை இதுக்கு நேராக கொடுக்குறி இருக்கிறோம். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸுகளை ரைட். இப்போ நாங்கள் ஷியர் ஃபோர்ஸ் டயரக்டை பார்க்குறோம். நாங்கள் என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம், இடம் இருந்து வலமாக நோக்கி போயிருக்க வார ஃபோர்ஸ், அம்புற நடுவில் வார ஃபோர்ஸ், நாங்கள் போய்கொண்டிருக்க வார மேலே போகிற ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு போவோம். அதோட கீழே வார ஃபோர்ஸ் எல்லாம் கழிச்சு கொண்டு வருவோம். சிம்பிளாக நாங்கள் செய்யலாம். பாருங்கள், இது 12 கிலோமீட்டர் ப்ளஸ் மேல் நோக்கி இருக்குது ப்ளஸ். அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் க்ளோஸ் பண்ணி எடுங்கோ, நல்லது. இல்லை பேர் க்ளோஸ் பண்ணி எடுக்கிறீங்கள, நல்லது. இது எடுத்தாலும் இல்லை. இப்போ 12 கிலோமீட்டர் அப்படியே நாங்கள் போனால் ஒரு ஃபோர்ஸும் இல்லை. இடத்துல வரைக்கும் ஒரு ஃபோர்ஸ் வந்து கீழ் நோக்கி தாக்குற. அப்போ இதில் வந்து கீழ் நோக்கி தாக்குறது வந்து பியில் ஃபோர்ஸ் 12 வந்து கொண்டிருந்தவர் பியில் வந்து டக்கண்டு கீழே ஒரு 12 தாக்குறார். இப்போ சைவராக போகிறார். டக்கண்டு இதில் ஜம்ப் பண்ணி சைவராகி, பிகாஸ் சைவராகி பேருந்து அங்கால அப்படி சைவராக போகிறார். ஏன், அங்கால நடுவில் ஒரு ஃபோர்ஸும் இல்லை. இடத்துல வரைக்கும் ஒரு ஃபோர்ஸை சந்திக்க போகிறார். 6 கிலோமீட்டர் கீழ் நோக்கி தாக்குது. அப்போ சியில் பி பியில் அப்படியே நீங்கள் 0. அதோட வந்து சியில் வந்து அட் சியில் பி என்னவா இருக்க போது 0வோட 0 வந்தவர்
திருப்பி ஒரு 6 கழிவிட போகுது திருப்பி -6 கீழ்நோக்கி ஃபோர்ஸ் -6 கிலோமீட்டர் டவுனாக 6 கிலோமீட்டர் போய் ஓரளவு ப்ரொபோர்ஷன் ஆகும். இது 12 6 ஓரளவாவது குறைவாவது -6 நோக்கி போய் இதுக்குள்ள என்ன ஃபோர்ஸ் இருக்கோ இல்லை ஒன்றுமே இல்லை. அப்படியே போய் 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 அதில் நிற்பார். அதோட ஒரு +6 வந்து கடைசியாக கூட்டுப்படைக்கு அவர் வந்து சொந்த இடத்துக்கு வந்துடுவார். அப்போ அது வந்து நீங்கள் இதோட நிப்பாட்டினா சரி அதை க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. இதுதான் சிஎஃப்ஓஸ் தேரம். ஈஸியாக வரையலாம். நீங்கள் வேணுமென்று சொன்னால் இதை இது பண்ணிடலாம். டியில் வந்து டியில் வந்து உங்களுக்கு வந்து வி வந்து -6 தான் ஜஸ்ட் பிஃபோர் ஒன்று பார்க்க டி மைனஸ் டெல்டாவில் வந்து -6 தான் கிலோமீட்டர். பிறகு டிக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 0 வரும். ஆனால் டியில் சிஎஃப்ஓஸ்ன்னா 0ன்னு சொல்கிறீங்க. -6 கிலோமீட்டர் தான் சொல்லுவோம். ஜஸ்ட் பிஃபோரை தான் சொல்லுவோம். ரைட். அப்போ இதில் வந்து நாங்கள் சிஎஃப்ஓஸ் டயரம் முடிஞ்சது. பெண்டிங் மொமெண்ட் டயரத்தை பார்த்தோம்னா ஈஸியாக பெண்டிங் மொமெண்ட் டயரம் நாங்கள் என்ன இதை ஷார்ட்கட் பாய்க்க போகிறோம். ரெண்டும் எக்ஸ்டர்னல் பின் அண்ட் ரோல் சப்போர்ட். அப்போ நான் இதுலேயும் பெண்டிங் மொமெண்ட் 0, இதுலேயும் பெண்டிங் மொமெண்ட் 0 விஷயம் முடிஞ்சு. அப்புறம் அதில் வட்டி பார்க்கணும் எனக்கு. மற்றது பியில் வட்டி நான் இடப்பக்கம் பார்க்குறேன். இப்படி பார்க்குறேன். பியில் வட்டி பியில் ஜஸ்ட் பிஃபோர் ஜஸ்ட் ஆஃப்டர் இல்லை ஜஸ்ட் பிஃபோரை நான் வெட்டுறேன். என்ன ஜஸ்ட் ஆஃப்டருக்கும் அதே பெண்டிங் மொமெண்ட் தான் இருக்க போதும். என்ன சொன்னால் 12 இது 1 மீட்டர். நீங்கள் எக்ஸாமினரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இதில் போடலாம். ஆனால் இதில் வந்து நான் போடல. இப்போ மேல் நோக்கி வர ஃபோர்ஸால் வர திருப்பம் இடமோ வெலமோ அதை பற்றி பிரச்சனை. திருப்பம் வந்து பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட். இதில் வந்து பெண்டிங் மொமெண்ட் வந்து மேல் 12 கிலோமீட்டர் மேல் நோக்கி தாக்குது. ப்ளஸ் 1 மீட்டர் 12 கிலோமீட்டர் ப்ளஸ். இப்போ இதில் வந்து நாங்கள் இதில் பெண்டிங் மொமெண்ட் வந்து 12 ப்ளஸ் 12. அதே மாதிரி சியில் ஜஸ்ட் பிஃபோர் ஜஸ்ட் ஆஃப்டர் இது சுவம். ஜஸ்ட் ஆஃப்டரை பார்த்து ஆர்ஹெச்எஸை பார்க்குறத எங்களுக்கு சுவம். அப்போ நான் இது வந்து அட் பியில் அட் சியில் இதை கொஞ்சம் எழுதுங்கோ. அல்லது பார்த்துலே நான் நினைப்பினா நீங்கள் இதை எழுதுங்கோ. சியில் வந்து நான் இதில் வெட்டுறேன் சியில் இதில் வெட்டுறேன். இதில் வெட்டினாலும் ஒன்று இதில் மட்டும் இது சுவமோ அதன் இதை வெட்டி நான் ஆர்ஹெச்எஸ் பார்க்குறேன். அது சுவம். இந்த 6 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்கு. ஒரு ஃபோர்ஸ் இல்லை. ரைட். அப்போ நான் இதில் வந்து வர பெண்டிங் மொமெண்ட்டை டிரெக்டாக எழுதலாம். 6 கிலோமீட்டர்ன்றது மேல் நோக்கி தாக்குற ஃபோர்ஸ். அப்போ நீங்கள் அது மேல் நோக்கி வர ஃபோர்ஸால் வர, அதாவது செகிங் வந்து பாசிட்டிவ். 6 12 கிலோமீட்டர். அதை விட 12 கிலோ. அப்போ அதில் வந்து இதில் 12 கிலோமீட்டர் இருக்க போகும். இவைகள் வந்து நாங்கள் ஜூடியல் வரைக்கும் தான் நாங்கள் அந்த கேர்வ் வந்து கேர்வா வேறு மட்டும்லாம் கவலை. இதெல்லாம் பாயிண்ட் லோட் தாராளமாக நேர்கோடாக அணைச்சி விடலாம். இவ்வளோ ஈஸியாக இருக்கு. இது பிஎம்டி யூனிட் கிலோமீட்டர் மீட்டர். இது எஸ்எஃப்டி யூனிட் கிலோமீட்டர். நாங்கள் அடுத்த பாட்டில் பார்ப்போம். இது நேரம் கூட்டிட்டு நாங்கள் அடுத்த பாட்டில் மிச்சத்தை பார்ப்போம். மாடல் கொஷனையும் செய்வோம். யூடிஎலுக்கு போவோம். யூடிஎலையும் பார்ப்போம். தேங்க்யூ.